நமோ வெங்கடேஷாய. நாம் வாழ்க்கைக்கு வேண்டிய தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு ஆச்சாரியர்கள் இன்றியமையாதவர்கள். பெரியோர்கள், சான்றோர்கள், மெத்த படித்தவர்கள், வாழ்க்கையிலே அனுபவம் உடையவர்கள், அவர்களை பார்த்து அவர்களிடத்தில் கேட்டுத்தானே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஆனால் சிலர் இதை போல உபதேசங்களை கூட நம்பி இருக்காமல் நேரடியாக இயற்கையை பார்த்து அதில் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை பார்த்து பல பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதை போல் ஒருவர்தான் அவதூதர் என்கிற ஒரு ஞானி. அவதூதரை ஒரு காட்டு மார்க்கத்தில் செல்லும் போது யது என்கிற அரசன் சந்தித்தான். அப்போது அவதூதர் அவருக்கு சொல்லுகிறார், எனக்கு 24 குருக்கள் உண்டு, ஒவ்வொருவரிடத்திலிருந்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன் என்று தானும் குருக்களை பட்டியலிட்டார். அதற்கு மேலே முதல் ஆச்சாரியன் பிருத்திவி என்கிற பூமியை பார்த்து பொறுமையோடு இருப்பதை கற்றுக்கொண்டேன். அதே போல மலைகளையும் மரங்களையும் பார்த்து எப்படி தன்னலமற்று மற்றவர்களுடைய உதவிக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்று அவதூதர் கூறினார். இதெல்லாம் சேர்த்து முதல் ஆச்சாரியனான பிருத்திவியை பற்றி சொன்னார். இனி அதன் தொடர்ச்சியாக மேல அடுத்தடுத்து எந்தெந்த குருக்களை சொல்லுகிறார் என்று நாம் அனுபவிக்கலாம். அவர் இரண்டாவது சொன்ன ஆச்சாரியன் யாரு? வாயுகு. வாயுனா காற்றுன்னு அர்த்தம். காற்றை பார்த்து ஒரு முக்கியமான தத்துவத்தை அறிந்து கொண்டாராம். தானே தெரிவிக்கிறார், விஷயேஷு ஆவிஷன் யோகி நானார்த்தேஷு சர்வதா குணதோஷ வியபேதாத்மா ந விஷஜ்ஜேத வாயுவது. வாயு என்பது பல பொருள்களுக்குள்ள பிரவேசித்து வெளியே வந்து செல்லுகிறதோ இல்லையோ, பல பொருள்களுக்குள்ளே புகுகிறது. ஒரு பானை இருக்குன்னா பானைக்குள்ள காத்து போயிட்டு வெளியில வரும். ஒரு பெரிய அறை இருக்குன்னா அறைக்குள்ளே சென்று வெளியே வருகிறது. நம்முடைய உடலுக்குள்ளே சென்று காத்து வெளியே வருகிறது. இதை போல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் விஷயேஷு ஆவிஷன் யோகி நானா தர்மேஷு சர்வதா. வாயுவானது பலதரப்பட்ட தன்மைகளை உடைய எத்தனையோ பொருட்களுக்குள்ளே புகுந்து வெளியே வந்தாலும் அந்த காற்றினுடைய தன்மை என்பது மாறவே மாறாது. பாருங்க, காற்று ஒரு அறைக்குள் சென்று வந்தபடியால் இப்ப அந்த அறையினுடைய தன்மைகள் காற்றிலே ஏறிவிட்டன. அல்லது உடலுக்குள் சென்று வந்தபடியால் உடலிலே இருந்த நிறமோ சுவையோ ஏதோ ஒண்ணு காற்றிலே ஏறிவிட்டது. இப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. காத்து எந்த பொருளுக்குள் பிரவேசித்து விட்டு வெளியே வந்தாலும் தன்னுடைய தன்மையை இழக்காமல் இருக்கிறது. அதை பார்த்து அவதூதர் முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சின்றாராம். இந்த ஜீவாத்மா என்பவர் பல பிறவிகளை எடுக்கிறார். ஆத்மா என்பவர் நித்தியமானவர். அவருக்கு தொடக்கமும் கிடையாது, அழிவு என்பதும் கிடையாது. ஆனா அவருக்கு ஜன்மம் மரணம்னு சொல்லுகிறோம். என்னால் ஒரு ஆத்மா ஒரு உடலை எடுத்து கொள்ளுகிறார்னா அதுக்கு ஜனனம், பிறப்புன்னு பெயர். அந்த உடலை விட்டு விடுகிறார் என்றால் மரணம், இறப்புன்னு பெயர் சொல்லப்படுகிறதே தவிர மற்றபடி ஆத்மாவே உண்டாகிவிட்டார், ஆத்மாவே அழிந்து விட்டார் என்பது எப்போதுமே கிடையாது. அப்ப ஒரே ஜீவாத்மா வரிசையாக அடுத்தடுத்து பல பிறவிகளை எடுக்கிறார். இதுவரை நாம் எத்தனையோ பிறவிகள், எண்ணற்ற பிறவிகளை எடுத்திருக்கிறோம். இதற்கு மேலும் எடுப்பதற்கு வாய்ப்புண்டு. பகவானுடைய திருவடிகளை பற்றினால் இந்த பிறவியின் இறுதியிலே முக்தி அடைந்து விடலாம். இல்லாவிட்டால் திரும்ப திரும்ப சம்சாரத்தில் பிறந்துதான் ஆக வேண்டும். இப்படி பல உடல்களுக்குள்ள இந்த ஜீவாத்மா புகுகிறாரே. ஒருவேளை ஒரு சிங்கத்தினுடைய உடலுக்குள் ஜீவாத்மா போகும்போது சிங்கத்தினுடைய சில தன்மைகளை ஜீவாத்மா எடுத்துக்கொள்ளுகிறார். மனிதனுக்குள் செல்லும் போது மனிதனுடைய சில தன்மைகள் ஜீவாத்மாவை எடுத்துக்கொள்ளுகிறார் என்று உண்டான்னு பார்த்தால் அப்படி மட்டும் கிடையவே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் அடியேன் இதுக்கு முன்னாடி பல பிறவிகள்ல சிங்கமா பிறந்திருக்கலாம், ஒரு புழுவா பிறந்திருக்கலாம், பறவையா பிறந்திருக்கலாம். இல்ல, பறவையாக பிறந்த போது ஆத்மா பறவை உடலுக்கு இருக்கக்கூடிய பறக்கும் சக்தி, அந்த சக்தியை ஆத்மா எடுத்துக்கொண்டார். சிங்கத்துக்கு கர்ஜிக்க கூடிய சக்தி, அந்த கர்ஜனையை ஆத்மா எடுத்துக்கொண்டார் என்று ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்தால் இப்ப இந்த பிறவியில் அடியேன் மனிதனாக இருக்கும்போது கூட பறக்க முடியணும், கர்ஜிக்க முடியணும், என்னென்ன மற்ற பிராணிகள் பண்ணுமோ அதையெல்லாம் செய்ய முடிய வேண்டும். ஆனால் அப்படி நாம் பார்ப்பதில்லையே. பிராணிகள் அந்தந்த உடலுக்குள்ள ஒரு ஆத்மா போகும்போது அந்த சமயத்தில் மட்டும் அந்த பிராணியை போல் நடந்து கொள்ளுகிறாரே தவிர மற்றபடி அந்த தன்மையை ஆத்மா எடுத்துக்கொள்வது கிடையாது. சரி, அப்ப அந்த சமயத்தில் அப்படி நடந்து கொள்ளாகிறாரே, அது ஆத்மாவுக்கு பாதிப்பு தானேன்னு கேட்டால் உண்மையான பாதிப்பு கிடையாது. ஆத்மாவுக்கு ஒரு தவறான புரிதல் உள்ளது. என்னன்னால், எந்த உடலுக்குள் நான் புகுகிறேனோ அந்த உடலேதான் நான்
என்று பிரமிக்கிறாரோ இல்லையோ. இப்ப அடியனை பார்த்து நீர் யாருன்னு கேட்டால், அடியேன் ரங்கநாதன், இன்னாருடைய மகன், இன்னாருக்கு கணவர், இன்னாருக்கு தகப்பனார், இன்ன தேதியில பிறந்தேன், நான் ஒரு மனுஷன், இன்ன உயரம் இருக்கிறேன், இன்ன தோற்றத்தோடு இருக்கிறேன் என்று வரிசையா பட்டியலிடுவேனா? அவர் என்கிட்ட கேட்டார், சுவாமி நான் நீர் யாருன்னு தானே கேட்டேன். நீர் சொன்னது அனைத்துமே உடலினுடைய அடையாளங்கள். இந்த உடல் தான் இன்ன தேதியிலே பிறந்தது, இந்த உடல் 6 அடி உயரம் இருக்கிறது, இந்த உடலுக்கு இன்னென்ன தன்மைகள் உள்ளன, இந்த உடலை பிறப்பித்தவர் இந்த தாயும் இந்த தந்தையும். ஆத்மாவுக்கும் இந்த பிறப்பு இறப்பு உயரம் பருமன் போன்ற தன்மைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த பிறவியில இந்த உயரம் இருக்கிற அடியேன் போன பிறவியில் ஒரு புழுவாக பிறந்து ரொம்ப சின்னவராகவும் இருந்திருக்கலாம். அதற்கு முன் பிறவியில் இந்திரனாகவோ சந்திரனாகவோ பெரிய தேவனாகவோ பிறந்து ரொம்ப உயரமாகவும் இருந்திருக்கலாம். அப்ப இது எதுவுமே ஆத்மாவை தொடாது. உயரம், குள்ளம், பருமன், மெலியது, இந்த எந்த தன்மைகளும் ஆத்மாவிலே ஏறாது. சில சம்பிரதாயங்கள் உண்டு. சில மதங்களில் ஆத்மா ஒரு பூனையினுடைய உடலுக்குள் புகுந்து கொண்டார் என்றால் அந்த பூனையினுடைய உடல் பெருசுக்கு ஆத்மா ஆயிடுவாராம். அப்ப அடுத்த பிறவில ஒரு யானையினுடைய உடலுக்குள்ள போனார்னால் ஆத்மாவே இன்னும் விரிவடைந்து யானை பெருசா ஆயிடுவாராம். அடுத்து ஒரு மனுஷனாக பிறந்தால் சுருங்கி போய் மனுஷனுடைய உடல் அளவுக்கு தானம் ஆகி விடுவாராம். இப்படி சம்பிரதாயங்கள் உண்டு. ஆனா விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தில் அப்படி ஏற்பது கிடையாது. வேதங்கள் சொல்வது ஆத்மா அணுஸ்வபாவன், மிக நுண்ணியவராகத்தான் இருக்கிறார். அவர் வெவ்வேறு உடல்களை எடுத்துக்கொள்ளுகிறார். எடுத்துக்கொள்ளும் போது நானேதான் அந்த உடல், நானே சிங்கம், நானே புலி, நானே மனிதன் நினைத்து விடுகிறோம். மனித உடலை கொண்ட ஆத்மா நான், தேவ உடலை எடுத்துக்கொண்டிருக்கும் ஆத்மா நான் என்கிற புரிதல் வருது கிடையாது. உடலே நான் என்று பிரமித்து விடுகிறோம். பிரமித்ததனால் என்ன ஆகிறது? உடலிலே முக்குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ் என்று 3 குணங்கள் உள்ளன. அந்த 3 குணங்கள் நம்மை பாதிக்க தொடங்குகின்றன. அந்த பாதிப்பாலே சிங்கத்தை போல நடக்கிறோம், ஒருத்தர மனுஷனை போல நடக்கிறோம், ஒருத்தரை பார்த்தா பொறாம வருது, ஒருத்தரை பார்த்தா ஆனந்தம் வருகிறது. இதெல்லாம் ஆத்மாவுக்கு இயற்கையானதே கிடையாது. சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் உடலிலே உள்ளன. நான் உடலேதான் நான் என்று நினைத்துக் கொள்ளுகிறேன். அப்படி இல்லாவிட்டால் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு ஒருவன் புரிந்து கொண்டான் என்றால் உடலில் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் உள்ளன. அதனால உடலிலே தெளிவு பிறக்கிறது, ரோகம் ஏதோ வியாதி வருகிறது, உடலிலே தூக்கம் வருகிறது. என்னை இது எதுவுமே பாதிக்காது, இதெல்லாம் உடலுக்கு ஏற்படும் மாற்றங்கள்னு புரிந்து கொண்டு விடுவான். அது புரிந்துகாமல் போவதற்கு காரணம் உடலே நான் என்று ஆத்மா நினைத்துக் கொள்வதுதான். அப்ப உடலே நான் என்று நினைத்து கொண்டு, அதனால் முக்குணங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன நினைத்து கொண்டு, முக்குணங்களை எதையெல்லாம் செய்ய வைக்கின்றனவோ அதெல்லாம் நான் செய்கிறேன் என்று நினைக்கிறோம். அங்குதான் தவறாகிறது. இப்ப அவதூதர் சொல்லுகிறார், அப்படி கிடையாதே. எப்படி வாயு பல பொருட்களுக்குள் புகுந்தாலும் அந்தந்த பொருளினுடைய தன்மையை தான் ஏறிட்டு கொள்ளுவதில்லையோ, அதே போல ஒரு ஜீவாத்மா பல தேகங்களுக்குள் போகலாம். விஷயேஷு ஆவிஷன் யோகி நானா தர்மேஷு சர்வதா. ஒரு நல்ல நிறமுடைய ஒரு பொருளை ஜீவாத்மா அனுபவிக்கலாம், ஒரு மனமுடைய பொருளை அனுபவிக்கலாம், ஒரு சுவையுடைய பொருளை அனுபவிக்கலாம். இப்படி பல பொருட்களை தான் அனுபவித்தாலும் சரி, அதற்குள் புகுந்தாலும் சரி, சாதுகு குணதோஷ வியபேதாத்மா ந விஷஜேத வாயுவத்து. ஆத்மாவுக்கு உண்மையில் குணங்கள் தோஷங்கள் ரெண்டுமே கிடையாது. இது நல்ல சுவையா இருக்கு என்கிற குணம் யாருக்கு சொல்லலாம்? நல்ல பண்பு ஒரு தின்பண்டத்துக்கு இருக்குமே தவிர அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு இனிமை கிடையாது. இது ரொம்ப துர்நாற்றம் அடிக்கிறது என்று எதை பத்தி சொல்லுவோம்? ஒரு அச்சேதன பொருளை பத்தி சொல்லலாமே தவிர அதற்குள்ளும் இருக்கும் ஆத்மாவுக்கு துர்நாற்றம்னு சொல்ல முடியாது. அப்ப குணங்களும் சரி தோஷங்களும் சரி உடலுக்குத்தான் வருமே தவிர உள்ள இருக்கிற ஆத்மாவை இது எதுவுமே பாதிக்காது. இது எப்படி புரிஞ்சுட்டார்னால், வாயு எத்தனையோ விஷயங்களுக்குள்ள புகுகிறாரே, எங்கு புகுந்து வெளியே வந்தாலும் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வதே கிடையாது. இல்லையே நறுமணம் மாறுகிறதே, துர்நாற்றம் வாயுவில் வீசுகிறதேனால் வாயுவினுடைய மனம் என்பது மாறிவிடாது. இப்போ ஒரு புஷ்பத்தினுடைய மனம் நமக்கு வீசுகிறதுனால் அது வாயு இப்படி அடித்து கொண்டிருந்தது, வழியிலே புஷ்பம் இருந்தது, வாயு புஷ்பத்தை தொட்டவுடனே புஷ்பத்தில் இருந்த மனம் வாயுவுக்கு வந்து விட்டது, அந்த வாயு என் மூக்குக்கு வந்தபடியால் நான் முகர்கிறேன் என்பது கிடையாது. புஷ்பத்தில் இருக்கிற மனம் வாயுவுக்கு ஒரு நாளும் மாறாது. ஆனா புஷ்பத்தினுடைய சின்ன சின்ன அவயவங்கள், சிறு சிறு துகள்கள் அந்த வாயுவாலே தூக்கி செல்லப்படுகின்றன. அந்த வாயு அப்படியே நம்ம மூக்கு பக்கம் வரும்போது அந்த துகள்கள் நம்முடைய
மூக்கை வந்து துளைக்கப் போகின்றன. அதை முகருகிறபடியால புஷ்பத்தினுடைய மனம் தெரிகிறது. அப்ப அந்த மனத்தை மட்டும் வாயு சுமந்து கொண்டு வரவில்லை. அந்த மனத்தை உடைய சிறு சிறு கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய அவயவங்கள், அதனுடைய தாத்துக்கள், அதைத்தானே சுமந்து விடுகிறது. அதை போல வாயுவுக்கு எப்படி அந்தந்த பொருள்களின் தன்மைகள் வருவதில்லையோ, ஒரு ஜீவாத்மா எந்த பிறவியை அடைந்தாலும் எந்த ஒரு பொருளை அனுபவித்தாலும் அதனுடைய தன்மைகள் எல்லாம் ஆத்மாவுக்கு வராது. அவர் எப்படி இருப்பாரோ அதே போல இயற்கையாக இருப்பார். இப்ப நாம ஒரு புல்லாங்குழல் ஊதுகிறோம், அதற்குள்ள வாயாலே காற்று ஊதுகிறோம். அது வெளியே வரும்போது வெவ்வேறு ஓட்டைகள் வழியாக வருகிறது. ஒவ்வொரு ஓட்டை வழியா வந்தா ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், தெய்வம் இப்படின்னு ஒவ்வொரு பெயர் கொடுக்கிறோமோ இல்லையா, அந்தந்த ஸ்வரத்துல வருதுன்ட்டு. ஒருத்தர் கேட்டார், சுவாமி எனக்கு ஷட்ஜம் என்கிற ஒலி வெளியே வர வேண்டும் என்றால் நான் வேற காத்த வாயால ஊதினேன், ரிஷபம் என்கிற ஒலி ஸ்வரம் வரணும்னால் வேறு காத்தை ஊதினேன் அப்படின்னு யாரானு சொல்லுவாளா? உள்ளே ஊதப்படுகிற காத்து ஒரே காத்து தான். அது வெளியே வரும்போதும் ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம் என்கிற ஒலி காற்றிலே ஏற்படுகிறதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒலி காற்றுக்கும் அந்த ஓட்டைக்கும் இருக்கும் தொடர்பால ஏற்படுகிறது. அதை காற்று சுமந்து கொண்டு வருமே தவிர இதெல்லாம் ஷட்ஜ காத்து, இதெல்லாம் ரிஷப காத்து, இதெல்லாம் காந்தார காத்துன்னு எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரே காத்து என்ன பொருளோடு தொடர்பு ஏற்படுகிறதோ அந்த பொருளை சுமந்து வருகிறது. அதுல இசை ஏற்படுகிறதே தவிர வாயுவிலே இன்னந்த இசை. இப்ப ஒரு புல்லாங்குழல் ஓட்ட வழியா வர வாயுவிலே ஷட்ஜம் என்கிற இசைத்தன்மை வந்து விட்டதென்றால் அப்ப என்ன, எப்பவுமே அது ஷட்ஜமாவே ஒலித்து கொண்டிருக்குமான்னு? வேற ஸ்வரமா ஆகவே ஆகாத அந்த வாயு. ஆகையால் இது எதுவும் வாயுவுக்கு இயற்கையானது கிடையாது. மேலோட்டமா தொடுகிறதே தவிர அதன் தர்மங்களை எடுத்துக்கொள்வது கிடையாது. பார்த்திவேஷ்விக தேகேஷு பிரவிஷ்டா தத் குணாஸ்ரய குணைர்ன யுஜ்யதே யோகி கந்தைர் வாயுர் இவாத்மதிருக்கு. ஆத்மாவை உணர்ந்தவன் வாயுவை போலே நடந்து கொள்ளுகிறான். ஒரு புஷ்பத்தோடு தொடர்பு ஏற்பட்டாலும் எப்படி அதனுடைய மனத்தை வாயு எடுத்துக்கொள்வது கிடையாதோ, ஒரு ஆத்மாவும் பலதரப்பட்ட உடல்களுக்குள்ள புகுந்து வருகிறாரோ இல்லையோ, அந்த உடல்களிலே சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மூன்றும் உள்ளன. அதனால் ஒருவேளை இந்த மூன்று குணங்கள் ஆத்மாவுக்கு வந்து விடுமோன்னு பார்த்தால் வருவதே கிடையாது. குணைஹி ந யுஜ்யதே, குணங்களோ அவன் அடைவது கிடையாது என்று இந்த ஒரு புஷ்பத்தை, வாயுவை பார்த்து நான் புரிந்து கொண்டேன் என்று தன்னுடைய இரண்டாவது ஆச்சாரியனை பற்றி அவதூதர் கூறினார். அடுத்தது மூன்றாவது ஆச்சாரியன் ஆகாசம், வெளின்னு சொல்லுகிறோம் இல்ல, ஆகாயம். அந்த ஆகாசத்தை பார்த்து ஒன்று தெரிந்து கொண்டாராம். அந்தர்ஹிதஸ்ச ஸ்திர ஜங்கமேஷு பிரம்மாத்மபாவேன சமன்வயேன வியாப்தியாவச்சேதம் அசங்கமாத்மனஹ முனிர் நபஸ்துவம் விததஸ்ய பாவயேத் தேஜோபன்னமயைர் பாவைஹி மேகாத்யைர் வாயுநேரிதைஹி ந ஸ்பிருஷ்யதே நபஸ்தத்வத் காலசிருஷ்டைர் குணஃப் புமான். ஆகாசத்துக்கும் வாயுவை போலவேதான் ஒரு தன்மை, ஆனா இன்னும் ஆழமான ஒரு கருத்து அங்க இருக்கு. வெறும தொடர்பு ஏற்படும் போது அதனால் வரக்கூடிய தன்மைகளை வாயு ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சொன்னோமோ இல்லையோ, வாயுவுக்கு ஒரு புஷ்பத்தோடு தொடர்பு மட்டும்தான் ஏற்படும். ஆனா ஆகாசத்துக்கு வேறு மாதிரியான தொடர்பு. ஆகாசம் என்பது உலகமெங்கும் எங்கும் பறந்து விரிந்து இருக்கோ இல்லையோ, படியை நீங்க அமர்ந்து இருக்கிறேன்னால் இந்த இடம் முழுக்க ஆகாசம் இருக்கு. ஆகாசம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாசம் என்பது வேற மற்ற 4 பூதங்களும் இல்லாத வெறும் இடத்துக்கு ஆகாசம் என்று பெயர் என்று சிலர் சொல்லுவார்கள். நிலம், நீர், தீ, காற்று 4 பூதங்கள், இந்த 4ம் இல்லாத இடத்துக்கு ஆகாசம் என்று பெயர் என்று சிலர் சொல்லுவார்கள். அப்படி சித்தாந்தம் கிடையாது. ஆகாசம் என்பது ஒரு பொருள். எப்படி நெருப்பு, நிலம், நீர் இவைகளெல்லாம் பொருள்களோ, ஆகாசம் என்பதும் ஒரு பொருள். அது எங்க இருக்கும்? எல்லா இடங்களிலும் இருக்கும். படியை நீங்க உட்கார்ந்து இருக்கேனோ இல்லையோ, அடியனுடைய உடலுக்கு வெளியே இங்கு மட்டும்தான் ஆகாசம் உள்ளதுன்னு நினைக்க வேண்டாம். அடியனுடைய உடம்பு இருக்கும் இடம் முழுவதும் ஆகாசம் உள்ளது. ஆகாசத்துக்குள்ளத்தான் நாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைத்து பொருள்களும் இருப்பதற்கு தன்னுள்ளே ஆகாசம் இடமளிக்கிறது. அப்ப வியாபித்ததோ இல்லையோ, பகவான் உலகத்தை எப்படி முழுவதுமாக வியாபித்து இருக்கிறாரோ, நீக்கமர நிறைந்திருக்கிறாரோ, அதை போல் ஆகாசம் இந்த லீலா விபூதியில அநேகமான பிரதேசங்கள் எல்லாவற்றையும் தொட்டுக்கொண்டு நிற்கிறது. ஒரே ஒரு வேறுபாடு, பகவான் அனைத்து பொருள்களையும் உள்ளே இருக்கிறார்னு சொன்னால் அவற்றை இயக்கக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு உண்டு. ஆகாசத்தை போல் பகவான் வியாபிக்கிறார்னு சொல்ல முடியாது. ஆகாசம் இப்ப அடியனுக்குள்ள இருக்கு, உள்ள பல அங்கங்கள் இருக்கலாம், அந்த அங்களுக்குள்ளேயும் இருக்கும், அங்கங்களுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளியிலும் இருக்கும், அனைத்து இடத்திலும் ஆகாசம் உள்ளது. அதனால்
ஆகாசம் என்னை ஆணையிட்டால் அதை நான் கடைப்பிடித்தே ஆக வேண்டும் ஏதானு சொல்லுவோமன். அப்படியெல்லாம் கிடையாது. ஆகாசத்தால என்னை இயக்க முடியாது. ஆனா பகவான் நமக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கார்னு சொன்னால் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா என்று உபனிஷத் கூறுகிறது. அந்த பிரவிஷ்டா நமக்குள்ளே பகவான் புகுகிறார். சாஸ்தா நம்மை இயக்குகிறார், ஆணையிட்டு செயல்பட வைக்கிறார். அந்த தன்மை ஆகாசத்துக்கு கிடையாது. ஆனால் பகவான் எப்படி பறந்து விரிந்திருக்காரோ ஆகாசமும் நீக்கமர நிறைந்து உள்ளது. அந்த ஆகாசமும் எந்தெந்த பொருள்களுக்குள்ளாம் புகுந்து இருக்கிறதோ, தனக்குள் என்னென்ன பொருள்களுக்கு இடம் அளிக்கிறதோ அந்த பொருள்களோடு எந்த தொடர்படையும் அடையாது. இப்போ ஒரு மேகம் இருக்கு, மேகம் கருப்பாக உள்ளது என்பதற்காக அதோடு தொடர்பில் இருக்கும் ஆகாசம், அந்த ஆகாசமே கருப்பை நிறத்தை அடைந்து விட்டது. அதே போல சிவப்பான ஒரு பந்து இருக்கு, அந்த சிவப்பான பந்து ஆகாசத்தில் எந்த இடத்தில் உள்ளதோ அந்த ஆகாசத்தின் இடமே, அந்த இடத்தில் ஆகாசமே சிவப்பாகிவிட்டது என்பதும் கிடையாது. அந்தர்ஹிதஸ்ச ஸ்திர ஜங்கமேஷு, தாவரங்கள் விலங்குகள் அனைத்துக்குள்ளும் ஆகாசம் பறந்து உள்ளது. பிரம்மாத்ம பாவேன சமன்வயேன, எப்படி பகவான் அனைத்துக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கிறாரோ அதே போல ஆகாசம் அனைத்துக்குள்ளும் விரிந்திருக்கிறது. ஆனா இயக்க முடியாது, அது பகவானுக்கு மட்டும் இருக்கும் தன்மை. வியாப்தியா அவச்சேதம் அசங்கம் ஆத்மனக, வியாபித்திருந்தாலும் அசங்கம் பற்றற்றதாக இருக்கும் இல்லையோ. ஆகாசத்தில் ஒரு இடத்துல ஒரு இனிப்பு பொருள் இருக்கிறதுக்காக ஆகாசம் இனிக்க தொடங்காது. ஆகாசத்துலதான் விஷம் என்பதும் இருக்கும், ஆகாசத்துலதான் மிளகாய் என்பதும் இருக்கும். அதனால ஆகாசத்துக்கு ஒரு கடுமைத்தன்மை வந்துவிட்டது, ஆகாரம் வந்துவிட்டது, ஆகாசத்திலே இனிமை வந்துவிட்டது என்று சொல்லவே முடியாது. தனக்குள் எத்தனை பொருள்களுக்கு இடமளித்தாலும் அதனால் தான் மாறாமல் ஆகாசம் இருக்கிறது. அதை போல முனிஹி நபஸ்துவம் விததஸ்ய பாவயேத் தேஜோபன்னமயைர் பாவைஹி மேகாத்யைர் வாயுநேரிதைஹி ந ஸ்பிருஷ்யதே நபஸ்தத்வத் காலசிருஷ்டைர் குணப்புமான். அதே போல ஒரு மனிதனும் காலத்தின் கட்டாயத்தால் அவ்வப்போது ஒவ்வொரு குணம் ஏற்படுமோ இல்லையோ. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்கள் உள்ளன. ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு குணம் அதிகமாகவும் மற்ற குணங்கள் குறைவாகவும் இருக்கலாம். அந்தந்த குணம் ஆத்மாவுக்குள்ளேயே தான் இருக்கு. இந்த உடலுக்குள்ளிருந்து ஆத்மாவுக்கு நெருக்கமாக தொடர்பில் தான் உள்ளன. ஆனால் அதனால பாதிக்கப்படாமல் ஆத்மா இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டாராம். ஆகாசத்தை பார்த்து இப்படி இருக்கணும்னு அறிந்து கொண்டேன்னு சொன்னார். அடுத்தது ஜலம், தண்ணீர் தான் அவருக்கு 3வது ஆச்சாரியன், 4வது ஆச்சாரியன். அவரப்பா தெரிஞ்சுக்கிறார். முதல் ஆச்சாரியன் சொன்னது பிருத்திவின்னு சொன்னார். 2வது ஆச்சாரியன் அவர் சொன்னது பிருத்திவின்னு சொல்லும் போதே அதற்குள்ளேயே மலை, மரம் இது இரண்டையும் சேர்த்து விட வேண்டும். ஆக மொத்தம் அதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு ஆச்சாரியன். அடுத்து 2வது வாயு, 3வது ஆகாசம், 4வது தண்ணீரை பார்த்து தெரிந்து கொண்டாராம். ஸ்வச்சஹா பிரகிருதித ஸ்னிக்தஹா மாதுர்யஹா தீர்த்தபூர் நிருணாம் முனிஃப் புனாத்யபாம் மித்ரம் ஈக்ஷா உபஸ்பர்ஷ கீர்த்தனைஹி. தண்ணீருக்கு, தூய்மையான தண்ணீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்னென்ன தன்மைகள் உண்டு? ஸ்வச்சஹா, அதை பார்த்தா அது வழியா அப்படியே கண்ணு தெரியுமோ இல்லையோ, அந்த தண்ணீருக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே மேலே தெரிய போகிறது. அப்படி தெளிவாக உள்ளது தண்ணீர், அதை ஸ்வச்சஹான்னு தெரிவித்தார். பிரகிருதிதா ஸ்வச்சஹா, இயற்கையாகவே தூய்மையான தெளிவானதாக இருக்கும். அதே சமயத்தில் இயற்கையாகவே ஸ்னிக்தஹா, பசை உள்ளதாக இருக்குமோ இல்லையோ. பசைனா ஒரு தண்ணீரை போட்டு மாவுல போட்டு பிசிஞ்சோம்னா அப்பதானே மாவு கெட்டிப்படுகிறது. ஒரு சப்பாத்தி பண்ணணும்னால் வெறும் கோதுமை மாவை பிடிச்சு வச்சேன்னா அது சேரவே சேராது. தண்ணீரை குத்தினுடனே அது உருண்டையா பிடிக்க வருது. என்னால் தண்ணீரிலே ஸ்னேகம், பசை என்கிற ஒரு தன்மை உண்டு. அது நெய், எண்ணெய் முதலான பொருட்கள்ல இன்னும் அதிகமா இருக்கும், தண்ணீரில் குறைவாக இருக்கும். ஆனா அதை போட்டு பிடிச்சோம்னால் தண்ணீரில் மட்டும்தான் ஸ்னேகம் உண்டுன்னு நையாயிக சித்தாந்தம். எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஸ்னேகம் என்கிற பசை இருப்பதால் தான் அது பொருட்களை ஒட்ட வைக்கிறது. இதுவும் ஒரு தண்ணீருடைய இயற்கை. மாதுர்யா, இனிமையான சுவையை உடையது. தீர்த்தபூர் நிருணாம், மக்களை புனிதமாக்கக்கூடிய தன்மையும் தண்ணீருக்கு உண்டோ இல்லையோ. ஏதோ ஒரு அழுக்கு பட்டு விட்டதனால் உடனே தீர்த்தமாடுகிறோம், தண்ணீரால குளித்து விட்டோம் என்றால் புனிதத்தன்மை அடைகிறோம். அப்ப தெளிவானதாக இருக்கும், அதே போல பசை உடையதாக இருக்கும், இனிமையாக இருக்கும், புனிதம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். 4 தன்மைகள் தண்ணீருக்கு உண்டு. முனிகி புனாத்யபாம் மித்ரம் ஈக்ஷா உபஸ்பர்ஷ கீர்த்தனைஹி, ஒரு முனிவர்
ஒரு ரிஷி ஆத்ம ஞானி என்பவனும் இதே போல இருக்கணுமாம். தண்ணீர் எப்படி தெளிவாக உள்ளதோ ஒரு ஞானியும் தெளிவாக இருக்க வேண்டும். ஸ்வச்சகான்னு சொன்னால் ஞானத்துல சந்தேகம் இருக்கக்கூடாது. பரமாத்மான்னு இருக்காருன்னு சில பேர் சொல்றா, பரமாத்மா இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். எதுன்னு தெரியவில்லைன்னு சொல்லக்கூடாது. பராசர பட்டர் என்று ஒரு பெரிய ஆச்சாரியன் இருந்தார். அவருடைய உபன்யாசத்திலே 2 பேர் வருவாளாம். ஒருத்தர் பெரிய ஞானி, இன்னொருத்தர் ஏதோ சாதாரண கூலிக்காரர். அவர் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆனா பக்தி உண்டு. அவரும் வந்து அமருகிறார். தினமும் அந்த வித்வான் வந்தால் கூட பக்தர் காத்துட்டு இருப்பாராம். ஆனா இந்த சாதாரண பாமர மனிதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்த பிறகுதான் பட்டர் தான் சொல்ல தொடங்குவாராம் உபன்யாசத்தை. மக்களுக்கு ஏன் என்று புரியவில்லை. ஒரு முறை வந்து பட்டர் இடத்துல கேட்டார்கள். அப்ப அவர் சொன்னார், நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி முதல்ல வித்வானை அழைத்தார். அவரை கூட்டு, சுவாமி பரமாத்மா இருக்காரா இல்லையா இப்படின்னு கேள்வி கேட்டாராம். அவர் அதுக்கு பதில் சொன்னார், ரொம்ப நாளா எனக்கே இந்த சந்தேகம் இருக்கு. சில சித்தாந்தங்களில் கடவுள் உள்ளார்னு சொல்லப்படுகிறது, சில சித்தாந்தங்களில் கடவுள்னு ஒருத்தர் வேண்டாம், ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்லுகிற மதங்களும் உள்ளன. அதனால இப்படி பல வாதங்கள், இவர்களும் சில நல்ல வாதங்களை வைக்கிறார்கள், அவர்களும் சில வாதங்களை வைக்கிறார்கள் என்று இவர் தெரிவித்தாராம். சரின்னு பட்டர் கேட்டுக்கொண்டார். அடுத்த அந்த பாமர மனிதன், சாதாரண மனிதன் இருந்தானே, அவனை அழைத்து இதே கேள்வியை கேட்டார். அவர் சொன்னார், சுவாமி இதுல என்ன சந்தேகம், கண்டிப்பா கடவுள் இருக்கிறார், வேதங்கள் சொல்லுகின்றன, ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள், இத்தனை பெரியோர்கள் கண்டிருக்கிறார்கள், நாமே பகவான நேர விக்கிரக வடிவத்துல சேவிக்கிறோம், கண்டிப்பா கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாராம். இப்ப பட்டர் அந்த மக்களை பார்த்தார். அவன் படிச்சவன் சொன்னீங்களே, படிச்சு சந்தேகத்தோடு இருந்தான். இவர் படிக்காதவர், ஆனா தெரிந்த கருத்தை தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார். அதனால் தான் இவர் வரும் வரை காத்திருந்து நான் தொடங்குகிறேன் என்று சொன்னாராம். அப்ப ஸ்வச்சத்தை, தெளிவாக ஞானி இருக்க வேண்டும். பசை உடையவனாக இருக்க வேண்டும்னால் பகவானிடத்துல ஸ்நேகம். உலக விஷயங்களோடு பசையோடு இருக்கக்கூடாது ஞானி. கடவுள் பகவான் பரமாத்மாவிடத்தில் ஸ்நேகத்தோடு இருக்க வேண்டும். மாதுரியாக, அனைவரிடத்திலும் இனியவனாக நடந்து கொள்ள வேண்டும். தீர்த்தபூர் நிருணாம், அந்த சாது ஒரு ஞானி இருக்கார்னால் அவரை பார்த்தாலோ, அவரை வணங்கினாலோ, அவரை தொட்டாலோ, உபதேசத்தை பெற்றாலோ புனிதத்தன்மை அடையணுமோ இல்லையோ. தீர்த்தம் எப்படி ஒருவனை புனிதமாக்குமோ அதை போல ஞானிகள் உபஸ்பருஷ கீர்த்தனைகி, ஈக்ஷானா பார்ப்பது, ஸ்பர்ஷம்னா தொடுவது, கீர்த்தனம்னா அவருடைய பெருமையை பாடுவது. பக்தர்களுடைய பெருமையை பாடினாலே அது நம் பாபங்களை போக்க போகிறது. அப்ப தண்ணீருக்கு சமமாக பக்தர்கள் இருக்கிறார்கள், அப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஞானி என்று புரிந்து கொண்டேன் என்று அவதூதர் கூறுகிறார். மேலே மற்றுமுள்ள ஆச்சாரியர்களை பற்றி அடுத்த வரும் பகுதிகளிலே நாம் பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।